அரோரா அரோரா சொல்வேன் பாஸ். இந்த கேம் இன்னும் ஆதிரை நாமினேட் பண்றேன். ரம்யா சார் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடுவில் வந்துட்டு பட்டாசு சத்தம் கேட்கும். ஆப்வியஸாக தீபாவளி அப்படி தானே இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேரெக்டாக மண்டேனா எப்படி நாமினேஷன் ப்ராசஸ் தானே. ஸோ அந்த ப்ராசஸ் கிட்ட போயிட்டாங்க. ஸோ நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நம்ம டீம்மேட்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சமாக அறிவு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் மேக்ஸிமம் கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்க வார்த்தைகள் என்னன்னா, அரோரா, ரம்யா ஜோ மற்றும் ஆதிரை, இந்த 3 பேருமே வெளியே போகிறவங்க தான். அதாவது அரோரா எதுக்காக உள்ள இருக்காங்க, உள்ள இருக்கவங்களையும் காஜி ஆக்கிட்டு இருக்காங்க. ஆதிரை எஃப்ஜி ஆட்டத்தையும் கெடுத்துக்கிட்டு இவங்களும் தேவையில்லாம வந்து காஜி லிஸ்ட்ல போய் சேர்ந்திருக்காங்க. ரம்யா ஜோ வெறும் நடிக்கிறது, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசிங்கமா பேசுறது, இது மட்டும்தான். இவங்க 3 பேருமே உள்ள இருக்கிறதுக்கு லாக்கி இல்லாதவங்க. ஃபர்ஸ்ட் லீவ் போனா அந்த 3 பேர் தான். ஸோ அந்த 3 பேருமே கண்டஸ்டன்ட் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதான் ஆட்டம் செம்மையா சூடு பிடிக்குதா. ஸோ மேலும் இது படிச்சதுக்கு கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.